OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். நான் உங்க ஷாலினி செந்தில்குமார். இன்னைக்கு OPOS குக் பாட்ல என்னோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒரு ஒர்க்கிங் விமன் தான் பார்க்க வந்திருக்கோம். அவங்க நேம் ஷர்மிளா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். OPOS குக் பாட் ஏற்கனவே உங்களோட சேர்ந்து ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஆமா, ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டடாவும் இருந்தது. ஓகே, திரும்பியும் நான் உங்களோட சேர்ந்து இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு இருக்கோம். கண்டிப்பா. ஆஃபீஸ்க்கு எது லேட் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டைம் இருக்கு. ரெடி பண்ணிட்டீங்களா போறதுக்கு? ஆமா, நான் வந்து கர்ட் ரைஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ப்ளஸ் வந்து இப்போ சைடு டிஷ் என்ன அதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க எதனா இதுலயே செய்யற மாதிரி ரெசிபி கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்களுக்காக ஒரு ரெசிபிஸ் எடுத்துட்டு வந்திருக்கு. கண்டிப்பா. இது புளி இஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பாத்துடலாங்களா? டிஃபரெண்டா இருக்கு, நான் இதுவரை கேள்விப்பட்டது இல்ல. கொஞ்சம் காரசாரமா பிக்கிள் டைப்ல. கண்டிப்பா. ஓகே, இப்போ ஓபன் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆயில் ஊத்திக்கிறோம். நல்லெண்ணெய் ஊத்திக்கிறோம். இப்போ ஆயில் ஊத்தியாச்சு. அடுத்து பச்சை மிளகாய். ஓகே. நம்ம பிக்கிள்ங்கறனால கொஞ்சம் காரசாரமா இருக்கணும் இல்லைங்களா? அதனால பச்சை மிளகாய். ஓகே. இது லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க பச்சை மிளகாயை. சும்மா ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஓகே. அப்புறம் இஞ்சி, குட்டி குட்டியா இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இஞ்சியும் போட்டுடலாம். இஞ்சியும் போட்டு லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஓகே. அடுத்து புளி. கொஞ்சம் புளி உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு ஏற்ற மாதிரி காரம் அதெல்லாமே உங்களோட இஷ்டம் தான், சரிங்களா? ஓகே. உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், வெல்லம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இல்லை, அது மிக்ஸ் பண்ண வேண்டாம், அது அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம உள்ள எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து மெனு, வெஜ் மோட் ஆன். ஓகே. எதுக்கு எவ்வளோ டைமிங்? ஏதோ 2 மினிட்ஸ் தான் காட்டுது. ஓகே. உங்களுக்கு 2 மினிட்ஸ்ல புளி இஞ்சி பிக்கிள் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். உங்களுக்கு தயிர் சாதத்துக்கு 2 மினிட்ஸ்ல ஒரு நல்ல சைடு டிஷ்ஷே ரெடி ஆயிடும். ஆமா, இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாமே உங்களுக்கு. கண்டிப்பா. ஓகேங்களா? 2 மினிட்ஸ் அது டைம் காமிச்சிருக்கு. அதுக்குள்ள உங்ககிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்கலாம். உங்களோட ஜெனரல் நாலேஜ் பத்தி நம்ம கேட்கலாங்களா? கண்டிப்பா. உங்களுக்காக நாங்க क्वेश्चंसலாம் ரெடி பண்ணி. ஜெனரல் நாலேஜ்னா ரொம்ப டஃபா இருக்குமா இல்ல நீங்க क्वेश्चन கேட்டாலே உங்களுக்கே தெரிஞ்சிரும் இல்லீங்களா? ஓகே ஃபைன். பீஸா எந்த நாட்டில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுங்களா? US நினைக்கிறேன். இல்ல ஆப்ஷன்ஸ் தரட்டுங்களா? ஓகே, சொல்லுங்க. USA, அப்புறம் வந்து லண்டன், பிரான்ஸ், இட்டாலியா. கரெக்ட். 4 ஆப்ஷன் கொடுத்தோனே நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா தான், தப்பா தான சொன்னீங்க. ஓகே. விண்டாலு என்னும் உணவு வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? விண்டாலு ஆலு வெஜ்ஜா தான் இருக்கும். இல்ல, நான் அதுக்காக தான் உங்களுக்கு ஆலுன்னு மென்ஷன் பண்றேன். ஆலுன்னா பொட்டேட்டோ தானே? அது ஹிந்தில தானே பொட்டேட்டோ. நான் வந்து இது வந்து என்ன டிஷ் அப்படின்னா வந்துட்டு நம்ம வினிகர்ல வந்துட்டு போர்க்க ஊற வச்சு, இது வந்து கோவால வந்து ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ஸ்பைசியான டிஷ் இது. ஓகேங்களா? ஃபைன். தெரியல, நான் அந்த என்னது அந்த லூல கொஞ்சம் அதுக்காக தான் அவங்க ட்விஸ்ட் பண்றதுக்காக தான் நாங்க அந்த மாதிரி கேட்டோம். ஓகே, டஃபா தான். ஆமா. ஜிஞ்சரில் எந்த பகுதியை நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்? ஆப்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து விதை, அப்புறம் வேர், தண்டு, இலை. தண்டு இல்ல, தப்பு. வேர்ல தான். நம்ம கீழே தானே வருது உங்களுக்கு இஞ்சி. அப்படியா? எனக்கு தெரியல, அதெல்லாம் பெருசா ஐடியா இல்ல. எப்படி அது அடியில தானே இருக்கு உங்களுக்கு, அதனால. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போலாங்களா? டொமேட்டோ கெச்சப் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் சொல்லுங்க. இத்தாலி, கொரியா, சைனா, இந்தியா. சைனா. வெரி குட், கரெக்ட். உங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. பிரியாணி பத்தியே கேட்குறேன்.
பிரியாணி எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஹைதராபாத், பாகிஸ்தான், துபாய், பெர்ஷியா. ஹைதராபாத், பாகிஸ்தான், துபாய், பெர்ஷியா. பர்ஷியான்னு நினைக்கிறேன். வெரி குட் கரெக்ட். பரவாயில்ல, பிரியாணி உங்களுக்கு பிடிச்சதுக்கு நீங்க ஆமா, அதுக்கு நான் காம்பன்சேட் பண்ணி அவனை கண்டிப்பா ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு பிரியாணி தான். ஓகே, காம்பன்சேட் பண்ணிட்டேன். கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகே, நீங்கள் வந்து 2 இதுக்கு கரெக்டாக சொல்லிட்டீங்க இல்லைங்களா? 4 கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டீங்க. அதுக்குள்ளே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே பீட் சவுண்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ரெஷரை வந்து உடனே ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். வெயிட் பண்ணணும் அவசியம். ஓகே, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே வந்து பீட் சவுண்டு வந்துருச்சு. இப்போ வந்து இது வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை அமுத்திட்டு இப்படி எடுத்து விட்டுருங்க. அந்த வெண்ட்டை ப்ரெஸ் பண்ணணுமா? ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெண்ட்டை வந்து இப்படி ரைட்லி லெஃப்டில் எடுத்தோம்னா ப்ரெஷர் வந்து ரிலீஸ். ஓகே, நம்ம புளி இஞ்சி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம மேஷ் பண்ணிடலாம். மேஷ் பண்ணிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம மேஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த பிக்கிள் மாதிரி ரெடி ஆயிரும். ஓகேங்களா? ஓகே. ஜிஞ்சர் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கோவிட் டைம்லையும் இந்த இஞ்சி இதெல்லாம் வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. குழந்தைங்களும் சாப்பிடாதுங்க இஞ்சிலாம். கண்டிப்பாக நம்ம இந்த ஃபார்மில் வந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஓப்போஸ் குக் பாட்டில் புளி இஞ்சி பண்ணோம். எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆனால் அந்த இஞ்சி பச்சை மிளகா அதோட இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி நம்ம அதை பிக்கெலாம் லைட்டாக தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்னு இதுவாகுது. அப்புறம் ரைஸோட கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். லைட்டாக ஒரு காரமாக நல்ல ஒரு ஃப்ளேவர், ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம ட்ரை பண்ணலாம். இது நம்ம வந்து சாதத்துக்கு வந்து புளி இஞ்சி தொக்கு தான். ஓகேங்களா? நம்ம சாதத்துக்கு பிக்கிள் மாதிரி சும்மா தொட்டுக்கிட்டா போதும். கண்டிப்பாக. ஓகேங்களா? அதுதான் அதுக்கேற்ற நல்ல ஒரு சைடிஷ் இது. கண்டிப்பாக. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ஓப்போஸ் குக் பாட்டில் இன்னைக்கு சமைச்சதை பற்றி. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆல்ரெடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து என்ன சொல்கிறது, அதை விட இது இன்னும் குவிக்காக வந்து இருந்தது. இது வந்து நம்ம 2ஆவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பிக்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த ரொட்டிக்கு இது கூட அந்த மாதிரியும் இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த மிக்ஸ்லாம் இருக்கும்ல, புளி மிக்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஓகே, இன்னைக்கு எங்களோட சேர்ந்து ஓப்போஸ் குக் பாட்டில் புளி இஞ்சி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.